அவன் மைக் ஆஃப் பண்ணி வச்சுட்டான். இதுவும் கேக்குதாடா ரதீஷ்? ஹலோ கேக்குதா மதன் ப்ரோ? சொல்றா. மதன் ப்ரோ நான் வந்து உங்கள்ட்ட 2 இயரா பேச சொல்லிட்டு இது பண்றேன் மதன் ப்ரோ. ஏன்டா 2 இயரா பேசுறதுக்கு நானும் காதலியா கிரஷா? வந்தா பேச போறேன் நானு. நான் இல்ல யார்கிட்ட மதன் ப்ரோ. பேசல, எல்லாத்தையும் தான் பேசுறேன். இல்ல மதன் ப்ரோ. நான் ஆல்ரெடி உங்களுக்கும் 2 முன்னாடி சூப்பர் சாட் பண்ணி நான் வந்து மெசேஜ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இன்ஸ்டாலயும் மெசேஜ் பண்ணியிருந்தேன். சரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு மெயில் ஒரு 10 to மேட்டருக்கு வா. மேக்ஸிமம் 10 என்ன பண்ணியிருந்தேன். மேட்டர்? வாட் இஸ் த மேட்டர்? இஸ் தி மேட்டர். ஆ ப்ரோ எனக்கு வந்து அப்பா இல்ல ப்ரோ. அம்மா வந்து கொஞ்சம் கேன்சர் பேஷண்ட் ஓகேங்களா? நான் வந்து உங்களுக்கு வந்து 2 இயர் முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன் இன்ஸ்டால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாட்ஸ்கோல இருக்கவங்ககிட்ட சாயோபி, கோஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொக்கி குமாரு, அப்புறம் ஜானு, அவங்க மாதிரி எல்லாத்துக்கும் மெசேஜ் பண்ணியிருந்தேன் ப்ரோ. பட் ஆனா சில பேர் ரிப்ளை பண்ணாங்க. சில பேர் வந்து பேச முடியாது அப்படின்ட்டாங்க. ரோகன் கூட மெசேஜ் பண்ணியிருந்தேன். பட் அவரும் பார்த்துட்டு சொல்றேன்ட்டு சொன்னாரு. அதுக்கப்புறம் நானும் பக்கத்துல வாங்கி இது வாங்கி இதுவும் அம்மா கொஞ்சம் ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு நான் இதில பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள்ட்ட சூப்பர் சாட் பண்ணியிருக்கேன். 2 இயர்ஸ் முன்னாடி இருக்கு. ஸ்கிரீன்ஷாட்டும் வச்சிருக்கேன் மதன் ப்ரோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ரெகுலரா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 12 to 13 ஹார்ஸ் லைவ் போட்டுருக்கேன். வேணா என் லைவ்ல வந்து செக் பண்ணி பாருங்க. நான் எவ்வளோ லைவ் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு மிஷன் ஒண்ணு பண்ணேன். அ அந்த அந்த டேலேருந்து நீங்க வந்து என் லைவ் ஸ்ட்ரீம்லாம் லைவ் டைம்ல எடுத்து பாருங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு 13 to 14 ஹார்ஸ் லைவ் போட்டிருப்பேன். நீங்க நம்பலாம் என் லைவ் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க மதன் ப்ரோ. அதான் சரிடா. பேசுன்ட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கேன். நம்பலாம் உங்க மேட்டர் என்ன? வாட் இஸ் த மேட்டர்? ப்ரசைஸா சொல்லு, என்ன மேட்டர்னு? இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மதன் ப்ரோ. அதான் என்னால முடிஞ்ச வரைக்கும் என் ஃபுல் எஃபோர்ட், என் ஹார்ட் ஒர்க் ஃபுல்லா போட்டு தான் இருக்கேன். பட் ஆனா இப்ப எனக்கு எப்படி போறதுன்னு தெரியல. அப்படியே ஒரு இதுல நின்னுட்டு இருக்கேன். அதான் நான் நியூ உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். நம்பலாம் உங்கள்ட்ட நான் என் மெயில் நான் ஏன்டா நம்பாம இருக்கிறேன்? நான் நம்புறேன்டா உன்னை. இல்ல நம்பலன்னா சொன்னேன் நானு. இல்ல நம்பலன்னா உன்னை இல்ல கூப்பிட்டு வச்சு பேசுவேன் நானு. இல்ல மதன் ப்ரோ. ம். எகைன் பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க மெயில் நான் வேணா மெயில் பண்றேன். நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 இயர் 2 இயர் முன்னாடி மெசேஜ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு மெயில்ல பாருங்க. ஐ திங்க் ம். இன்ஸ்டால கூட மெசேஜ பார்த்துருக்கீங்க. என் இன்ஸ்டால உங்க ஃபர்ஸ்ட் மெசேஜ் நான் அதான் பண்ணியிருப்பேன். பட் ஆனா நீங்க அத பார்க்கல. ஆனா உங்களோட நெறைய வார் மேட்ச் அதுக்கு கீழ எங்க ஐடிபிலாம் குடுத்து நான் ப்ளேவும் பண்ணியிருக்கேன். ம். அதான் ஆமாண்டா. மதன் ப்ரோ. சரி. இப்ப நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? அதான் ப்ரோ வார்ல டெய்லி ப்ளே பண்றதுக்கு இப்ப எனக்கு என்ன பண்றது ப்ரோ? நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபுல்லா மார்னிங் எனக்கு புரியுது. பட் இப்ப நீ வந்து ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ற. அந்த விஷயம் நடக்கலன்னா, நீ நீ தான் வேற ஏதாவது மாத்தி ட்ரை பண்ணணும். இப்ப நான் என்ன பண்றது அதுக்கு? சொல்லுங்க. ஏன் அ புரியுது எனக்கு. எவ்வளோ நாளு? எவ்வளோ நாள்? ஓகே. ஓகே. 1 இயரா 1 இயரா நீ 12 ஹவர்ஸ் லைவ் ஸ்ட்ரீம் போட்டியா? ஓகே. அப்பவுமே ஒண்ணுமே நடக்கலையா? இல்ல மதன் ப்ரோ. ஏன்னா இப்ப லாஸ்ட்டா ஒருத்தர் வந்து மிஷின் ஒண்ணு குடுத்தாரு. பட் ஆனா அத முடிக்க முடியல. அதனால ஒரு என்ன ஒரு விஷயம்? பெரிய சோலோ அ டாப் 20 ஹோல்ட் பண்ணும் ப்ரோ. ஓகேங்களா? நான் வந்து சரி. பிசில ப்ளே பண்றேன். டாப் 20 ஹோல்ட் ஏன் பண்றது வந்து பிசில பே நான் பண்ற? அதான் சொன்னேன்ல மதன் ப்ரோ. நான் எனக்கு இது இல்ல இவ்வளோ ப்ராப்ளம்னால எனக்கு எதுவும் பண்ண முடியல. இல்ல. ஏன் பிசில ப்ளே பண்றேன்றேன். டிவைஸ் இல்ல ப்ரோ. ஆல்ரெடி போக்கோ எக்ஸ் ப்ரோ வச்சிருந்தேன். ம். பட் அது ஃபுல்லா டிவைஸ் டெட் ஆனதுக்கப்புறம் தான் விழுந்தது. அப்பா டெட் ஆயிட்டாரு, அம்மாக்கு இதுன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் டிவைஸே வாங்கல. ம். அதுக்கப்புறம் தான் எகைன் வந்து பிசி வந்து நான் ஒரு ரீசனுக்காக போட்டேன். பட் அதுலயும் எதுவும் முடியல. அதுக்கப்புறம் என்ன ம். பண்றதுன்னு எனக்கு தெரியல. சரி சேனல் இருந்துச்சு ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் எஃபோர்ட் பண்ண சொல்லிட்டு என்னால முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் எஃபோர்ட்டும் போட்டேன். பட் ம். எஃபோர்ட் எதுவும் ஒர்க் ஆகல. சரி நானும் உங்கள்ட்ட 2 இயரா எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். பாட் ஸ்குவாட் மெம்பர்ஸ் மூலமாவும் பார்த்துட்டேன். அப்புறம் வந்து உங்களுக்கும் சூப்பர் சாட் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். சரி பார்த்துட்டு பண்றேன்னு சொன்னீங்க. ம். இது ஒரு 2 இயர் இருக்கும். அது கூட நான் ஸ்கிரீன்ஷாட்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீயே கவனிச்சிருப்பியே. நெறைய பேர் எல்லாமே வந்து பெரிய இதா ஆயிட்டாங்களே! நீ கவனிச்சிருப்பல்ல. இப்ப அது உன்ன மாரி தானே அவங்களும் அன்னோனா வந்திருப்பாங்க. அவங்க எஃபோர்ட் போட்டிருப்பாங்க, விளையாண்டுருப்பாங்க. ஆ ம். எல்லாம் பெருசா வந்திருப்பாங்களே! கரெக்ட்டா அப்ளை பண்ணி. அப்ப நான் அவங்க இதுக்குள்ள வரதுக்கு ஒண்ணே ஒண்ணு தான்டா. ட்ரை அவுட்ஸ் விளையாடணும், குவாலிஃபை ஆகணும். குவாலிஃபை ஆனா வார்க்குள்ள என்ட்ரி இருக்கும். வாருக்கு அப்புறம் நீ இத பார்த்து உன் கரியர பார்த்துக்கலாம். அவ்வளோதான். சிம்பிளா தானே வச்சிருக்கேன் நானு. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கலாம் வச்சுக்கலையே. ஆனா கண்டிப்பா பிசி விளையாண்டா எப்படி விளையாட முடியும்? ஏன்னா மொபைல் கேம் தானே, மொபைல் தானே விளையாடும். ஆல்ரெடி மொபைல்லயும் இப்ப பிசி இதுக்கு முன்னாடி மொபைல்லயும் ஆடியிருக்கேன். ஆடியும் #3ல வந்திருக்கேன். ம். உங்கள்ட்ட ஐடி பாஸ் உங்கள இன்ஸ்டால. அது கூட வீடியோ கூட போட்டுருக்கேன் சேனல்ல. #3 வந்து 40 வந்தேன் ப்ரோ அந்த மொபைல்ல. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் கூட போட்டு வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ம்.
அது எனக்கு இது புரியுதா? இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ப்ரோ. இப்ப வந்து என்னால முடிஞ்ச எஃபோர்ட் போட்டேன். பட் உங்கள்ட்ட ஜாயின் பண்ணி ஏதாவது பண்ண முடியும். ரூம் நான் பண்ணி அது ஏதாவது எப்பறம் நான் மட்டும் இப்போ கேக்குதா? என்னால மட்டும் இப்படி என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன். கேக்குதுடா சொல்றா. ப்ரோ கூப்பிட்டீங்க நாங்க. டீம்பா 4 days ரோன் ப்ரோ டிராஃபி பிளேஸ்மெண்ட். சேம் டீம் தான் ப்ரோ. ஓகேப்பா. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. 7 மேட்ச்ப்பா 7 மேட்சஸ். ஓகே ப்ரோ. ம். 4 டேஸா ப்ரோ? ஆமாடா. Thursday, Friday, Saturday, Sunday. ஓகே ப்ரோ. இப்ப எப்படி சொல்றது? இப்ப சப்போஸ் என்னால ஒரு டிவைஸ் வாங்கிட்டு தான் பண்ணணும். பட் நீ டிவைஸ் வாங்குறதுக்கு ஒரு இஎம்ஐ போட்டா கூட அது வந்து ஒரு நாள் நீ கட்டணும். கட்ட முடியாம நீ போட்டனா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இத்தனை நாள் ரெவன்யூ இல்லாம இந்த ரூம் மேட்சஸ் இருக்கும். சம் மிஷின் வச்சு நீ அப்படியே ஏதோ ஓட்டிட்டு இருந்தேன். ம். இப்ப நான் என்ன டிவைஸ் பண்ணணும்னா ஒரு இஎம்ஐ கூட எடுக்கலாம். பட் ஆனா எடுத்துட்டு அந்த இஎம்ஐ கட்டணும்ல. இப்ப கட்டாம விட்டேன்னா அது அதோட பெரிய பிரச்சனை வந்து நிக்கும்ல. புரியுது. எனக்கு அதுக்காக புரியுது தான் ப்ரோ. பட் ஆனால் எல்லாருமே கேமிங்குள்ள எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும்னு. இப்போ நான் இருக்கேன். காலையில் 7 மணிக்கு வருவேன், 8 மணிக்கு வருவேன், நைட் 2 மணிக்கு 1 மணிக்கு போவேன். இப்போ அவ்வளோ நேரம் வந்து வேலை செய்கிறோம். அப்படி வேலை செஞ்சால் தான் ஓரளவுக்கு வருது, ரெவன்யூ வருது. நம்ம அதை வச்சு இது பண்ண முடியும். எல்லாருமே இப்போ கிறிஸ்டின் ஒருத்தர் இருக்கான், அவனும் அவ்வளோ நேரம் போடுறான். இப்போ சிம்பான்னு ஒருத்தர் இருக்கான், அவனுக்குலாம் வந்து ஹேண்டிகேப்டாக இருக்கான், ஃபிசிக்கல் சேலஞ்சாக இருக்கான். அவனுமே உயிர் கொடுத்து உழைச்சிட்டு இருக்கான். அவனாலையுமே சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியலையே. சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணுன்றது வந்து நம்ம எஃபோர்ட் வந்து நம்ம நினைக்காத, அதாவது நம்ம நினைப்போம் நம்ம லைவ் ஸ்ட்ரீம் போட்டாவே ஜெயிச்சிரும் அப்படின்னு. கிடையவே கிடையாது தலை. ரொம்ப எஃபோர்ட் பண்ணணும். கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும். லைக் லைக் என்ன சொல்கிறது, நிறைய இருக்குது அதுக்குள்ளார. அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்குள்ளே ஏகப்பட்டது இருக்குது. நம்ம சும்மா வந்து கேம் விளையாடுவோம் அப்படின்னா நம்ம யார் நம்ம ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களே நம்மளோட நல்லா விடுவாங்க. புரியுதா இல்லையா? புரியுது ப்ரோ. இப்ப நெக்ஸ்ட் இங்க எப்படி மூவ் ஆன் பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் எனக்கு புரியல ப்ரோ. நீங்க தான் உனக்கான கண்டென்ட் நீ கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். ட்ரைஅவுட்ஸ் வரும். இப்போ ட்ரைஅவுட்ஸ் ஆடு பார்ப்போம். அதுக்கு நம்ம ஷார்ட்கட் என்ட்ரி யாருக்குமே எப்பவுமே கொடுக்கறது இல்லை. ஸோ ட்ரைஅவுட்ஸ் ஆடு, ட்ரைஅவுட்ஸ்க்கு அப்புறம் பார்ப்போம் எதுனாலும். ஓகே ப்ரோ. ஒன்ஸ் நீங்க அந்த இன்ஸ்டா மெசேஜ் அந்த மெயில் மட்டும் செக் பண்ணி பாருங்க. ஆ. ஏன்னா நான் சொன்னது பாய் தான். நீ உங்களுக்கு அந்த இல்லடா, நான் எது சொன்னா பண்ணாலுமே நம்ம இந்த சென்டிமெண்ட்குள்ள எப்பவுமே நான் போக மாட்டேன்டா. எனக்கு லைஃப் ப்ரோ இல்ல சின்ன வயசுலேருந்து அதுக்குள்ள நான் சொல்கிறேன். செக் பண்ணி நான் செக் உனக்கு பண்ணி சொல்கிறேன்ல, பாருங்க. சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். ட்ரைஅவுட்ஸ் ஆடி அதுக்கப்புறம் தான் எதுனாலுமே. நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து சென்டிமெண்ட்ஸே கிடையாது எனக்கு. ஜீரோ சென்டிமெண்ட்ஸ். ஸோ அதனால் நான் இப்போ ட்ரைஅவுட்ஸ் வரும். ட்ரைஅவுட்ஸில் ப்ளே பண்ணி லைக் வெறும் 13 கில்ஸ் தான். 10 கில்ஸ் டின்னர் அடித்தாவே போதும் சோலோவில். அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம். அது இதெல்லாம் கதையே எனக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் நான் பார்த்துக்குவேன். ஐ வில் டேக் கேர். சரியா? ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கடினம் தான். ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து இதுதான். சரியா? சரிடா. ஓகே. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஓகேடா.